வீடியோவில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் வரலாற்றை பற்றி நாம் பார்க்கலாம். ஜோதி வடிவமாகிய சிவனை போற்றி அவரின் அருளையும் அவரின் மற்றொரு வடிவமாகிய முருகப் பெருமானின் அருளை பெறவே நாம் கார்த்திகை தீபத் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவ்வளவு சிறப்புமிக்க கார்த்திகை தீபத்தினை நாம் ஏன் வழிபடுகின்றோம்? அதனுடைய வரலாறு பற்றி சற்று பார்ப்போம். புராணத்தில் பல வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக 3 வரலாறுகள் இதன் பின்னணியில் உள்ளது. முதலாவதாக, படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல வருடங்கள் போராடினர். சிவபெருமான் ஜோதி பிழம்பாக அவர்கள் முன்பு தோன்றினார். அவர்களுக்கு பாடம் கற்பிக்க சிவனுடைய அடியையும் முடியையும் தேடும்படி அவர் கூறினார். விஷ்ணு பன்றி வடிவமாகவும் பிரம்மா அன்னமாகவும் உருவெடுத்து சிவபெருமானின் பாதத்தையும் முடியையும் தேடினர். சிவபெருமான் ஒரு பெரும் ஜோதி பிழம்பாக மாறியதால் பெருமாள் தன் தவறை ஏற்றுக்கொண்டார். ஆனால் பிரம்மாவோ சிவபெருமான் தலையில் உள்ள முடியை பார்த்ததாகவும் அதற்கு சிவனின் தலையில் பல வருடங்களாக இருக்கும் தாழம்பூ சாட்சி என்று கூறினார். சிவபெருமான் பிரம்மனின் சூழ்ச்சியை உணர்ந்து பிரம்மாவையும் தாழம்பூவையும் சாபமிட்டார். அதாவது, இவ்வுலகத்தில் பிரம்மாவை யாரும் வழிபடக்கூடாது என்றும் தாழம்பூவையும் எவரும் பூஜைக்காக படைக்க கூடாது என்றும் அவர் சபித்தார். பிறகு பிரம்மாவும் தன் தவறை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு இருவரும் அடி முடி தேடி காண முடியாமல் சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படியாக காட்சி தந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் திரு கார்த்திகை நட்சத்திரத்தன்று காட்சியளித்தார். இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை விளக்கீடின் கதையாகும். தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை ஜோதி வடிவில் காட்சி கொடுக்க வேண்ட கார்த்திகை மாதம் கார்த்திகை தினத்தன்று மலை உச்சியில் நான் ஜோதி மயமாக காட்சியளிப்பேன் என்றும், இந்த ஜோதி தரிசனத்தை கண்டவர்களின் பசி பிணி விலகும், துன்பங்கள் பனி போல் விலகும், தீப தரிசனத்தை கண்டவர்களின் குலத்தில் உள்ள 21 தலைமுறையினரும் நான் முக்தியை அளிப்பேன் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார். மற்றொரு வரலாறை பற்றி நாம் பார்ப்போம். சிவபெருமான் தனது நெற்றிக்கண் நெருப்பின் மூலம் ஆறுமுகனை, அதாவது முருகப்பெருமானை தோற்றுவித்தார். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த நெருப்பு தனித்தனியாக குழந்தையாக சரவண பொய்கையில் விழுந்தனர். அதனை 6 கன்னிகள் வளர்த்தனர். பிறகு பார்வதி தாயார் கார்த்திகை தீபம் அன்று 6 குழந்தைகளையும் ஒன்றாக இணைத்து 6 முகங்களாகவும் உருவாக்கினார். இந்நாளில் முருகப்பெருமான் உருவானதால் கார்த்திகேயன் என்ற வேறு பெயரும் அவருக்கு உண்டு. அவருக்கு 6 முகம் இருப்பதால் ஆறுமுகன் என்ற மறுபெயரும் உண்டு. இந்நாளில் கார்த்திகை பெண்களை, அதாவது கார்த்திகை நட்சத்திரங்களை வணங்குபவர்கள் முருகப்பெருமான் அருள் புரிவார். கார்த்திகை பெண்களை வீடுகளிலும் மற்றும் தெருக்களிலும் அகல் விளக்கேற்றி மலர்களால் அலங்கரித்து வழிபடுகின்றனர். ஆகையால் இந்நாளினை முருகனின் பிறந்த தினமாக கொண்டாடுகின்றோம். பண்டைய காலங்களில் கார்த்திகை தீபத்தினை பெருவிழா என்றும் அழைப்பர். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில், அதாவது பௌர்ணமி நாட்களில் கொண்டாடப்படுகின்றது. முன்னொரு காலத்தில் தாரகாசுரன் என்னும் ஓர் அசுரன் இருந்தான். அவனுக்கு கமலாட்சன், தாரகாட்சன், வித்தியுன்மாலி என்று 3 புதல்வர்கள் இருந்தனர். திரிபுராசுரர் என்று அழைக்கப்படும் இந்த மூவரும் பிரம்மனை நோக்கி தவமிருந்தனர். பிரம்மனிடம் சாகா வரம் தரும்படி வேண்டினர். சிவபெருமானை தவிர அனைவரும் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்று பிரம்மன் கூறினார். எனவே சாகாவரம் கிடையாது என்று அவர் கூறினார். அப்படியானால் இரும்பு, பொன், வெள்ளியிலான 3 நகரங்களும் அவை நாங்கள் விரும்பும்படி பறக்கவும் வேண்டிய இடத்தில் இறங்கவும் வேண்டும். சிவபெருமான் நேரில் வந்து அழித்தாலொழிய வேறு எவராலும் அழியக்கூடாது என்ற வரத்தை பிரம்மரிடம் பெற்றனர். முப்புறங்களை பெற்றதால் அவர்கள் கர்வம் தலைக்கேறியது. திரிபுரங்களைக் கொண்டு நாடு, நகரம், பயிர், வயல், கோபுரம் என்று பாராமல் அனைத்தையும் அழித்தனர். மக்களும் தேவர்களும் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். அவர்களின் இன்னல்களை களைவதன் பொருட்டு
பூமியை ரதமாகவும், சந்திரனை தேர் சக்கரமாகவும், நான்மறைகளை குதிரைகளாகவும், மேருமலையை வில்லாகவும், திருமாலை அம்பாகவும் கொண்டு திரிபுரம் எரிக்க புறப்பட்டார் ஈசன். திரிபுரத்தை நோக்கி தம் வில்லை வளைத்து நாணை ஏற்றினார். ஆனால் கணையை தொடுக்காமல் பார்த்துவிட்டு புன்சிரிப்பு ஒன்றை உதிர்த்த மாத்திரத்தில் முப்புறங்கள் எரிந்து சாம்பலாயின. அரக்கர்களும் கார்த்திகை பௌர்ணமி அன்று மடிந்தனர். இதனை அறிந்த தேவர்களும் மக்களும் மகிழ்ந்தனர். அந்த நாளே திருக்கார்த்திகை தீப நாளாக கொண்டாடப்படுகின்றது. அன்றைய தினம் திருவண்ணாமலை தீப திருவிழா 11 நாட்கள் நிகழ்ச்சிகளாக கொண்டாடுகின்றோம். இறைவன் உலக மக்களுக்கு ஒளி வடிவில் காட்சி தருகின்றார். மலைமேல் ஏற்பட்ட மகாதீபம் 11 நாட்கள் எரிகின்றது. இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீப திருவிழாவை ஏன் கொண்டாடுகின்றோம், அதன் பின்னணியில் உள்ள வரலாறை பற்றி நாம் பார்த்தோம். ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை தீப திருவிழாவை நாமும் கொண்டாடி மகிழ்ந்து சிவன் மற்றும் முருகனுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.